ஈஸி மெத்தடில் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ள சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேக வச்சு மசிச்சு எடுத்த பொட்டேட்டோ, பாயில்டு ஸ்வீட் கார்ன், வெங்காயம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், மல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரெட் ஸ்க்ரம், கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கூட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரிகானோவை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்துடலாம். இப்போது டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர், மைதா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லம்ப்ஸ் இல்லாமல். இப்போது சீஸ் க்யூப்ஸை வந்து நான் குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் உள்ளே வைக்கும் போது மெல்ட் ஆகும் ஈஸியாக, இல்லைனா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பால்ஸும் வந்து நம்ம குட்டி குட்டியாகவே பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு வெந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே இருக்க சீஸ் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே சீஸை வச்சு நல்லா மூடி ரவுண்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் இதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் ஸ்க்ரம்பில் வச்சு நல்லா சுற்றி அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக. இப்படி செஞ்சு வச்ச பிறகு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த பால்ஸை பொரிச்சு எடுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு பொரிச்சோன்னா தான் உள்ளே எல்லாமே வெந்து மெல்ட் ஆகி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான டேஸ்டியான சீஸ் பால் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.